செல்லம்மா, அப்பனும் மவளும் சேர்ந்து சின்ன குழந்தைமா பாரதி அவளை கடத்தினாங்களே, அதை மறக்க சொல்றியா? உன்னை கொலை செய்யறதுக்காக துப்பாக்கியோட வந்து நின்னால, அது இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது, அதை மறக்க சொல்றியா? எல்லாத்தையும் மறந்துட்டு அவ கூட எப்படிமா என்னால் சேர்ந்து வாழ முடியும்? அண்ணே, நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. அதுக்காக நீங்க ஸ்னேகாவை வரவே கூடாதுன்னு சொல்றது நியாயம் இல்லை. செல்லம்மா, முத்தழகியோட விருப்பத்துக்கும் தவசிக்காக மட்டும்தான் ஸ்னேகா கழுத்துல தாலியை கட்டேன். மற்றபடி எனக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. போக்கத்தை அவளுக்கு பறிஞ்சு பேசி உன் டைமை வீணாக்காத. யாருதான் அண்ணே தப்பு பண்ணல? மற்றவங்க செய்யற தப்ப மன்னிக்கிறது தான் உயர்ந்த உள்ளம். எல்லாரையும் மன்னிக்கிற மனப்பக்குவம் வரணும்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. சில கெட்ட விஷயங்களை கெட்ட கனவா நினைச்சு மறக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஸ்னேகா மூலியமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. பழசெல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்கண்ணே. இத பாருமா, எனக்குன்னு மனசு இருக்கு. நீ என்ன சொன்னாலும் என்னால அவளை ஏத்துக்க முடியாதுமா. ரத்னாவுக்கு அன்னிக்கு நீங்க வேணும்னு, அதுக்கு இந்த ஆபரேஷன் நடக்கணும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு அவங்க கிட்ட சகஜமா பழகுங்களேன், பேசுங்களேன். ஏமா, இதெல்லாம் உங்க அண்ணி சொல்ல சொன்னாளா? யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல, நானா தான் சொல்றேன். அண்ணே, சின்ன அண்ணே. என்னையா? உங்களதான். வாங்க. கொடுங்க. கொடுங்க. நான் வரேன். சரிம்மா. செல்லம்மா, ரொம்ப நன்றி செல்லம்மா. இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கே அசந்து போனா எப்படி? நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா நன்றி சொல்லுங்க. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? அடுத்தவங்க எதிரில மானம் போனதா மிச்சம். மானத்தை கப்பல் ஏத்தியாச்சு. இப்ப சீமா சீவி சிங்காரிச்சு எங்க போறாப்ல தெரியலையே. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நான் எங்க போறான்னு தானே? என்கிட்ட நேரா கேட்டா சொல்ல போறேன். என் தோஸ்து ஒருத்தரை பார்க்க போறேன். யாரு? சைதாப்பேட்டை சுரேஷா இல்ல பிளேடு பாக்குறியா? சுத்தி உங்க ஆளுங்க இருக்காங்க, நீ ரொம்ப ஆடுற. உனக்கு ஒரு நாள் மந்திரிச்சு விட்டாலும் சரியா போயிடும். என்ன மாப்ள, கை வைக்க போறீங்களா இல்ல கொன்னுட போறீங்களா? மச்சான், நான் அப்படி செய்யறேன்னா ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களே. கல்யாணம் பண்ண புதுசுல அப்படி இப்படின்னு இருந்தீங்க, சகிச்சுக்கிட்டா. ஆனா இப்பவும் அப்படிதான் இருப்பீங்கன்னா எந்த பொம்பளை தான் சகிச்சுப்பா?
நறுக்குன்னு நல்லா 4 கேளுண்ணே. மச்சான் இப்ப எந்த தப்பான விஷயம் நான் செய்யறதில்ல. எல்லாத்தையும் எப்பயும் விட்டுட்டு அவங்களுக்கு தெரியுமே. எந்த தப்பும் செய்யாம தான் வீடு தேடி போலீஸ் வருதா? ஒரே வீட்டுல 9 கேஸா அந்த லாயர் எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தேவையா? கருப்பு இதெல்லாம் திருந்துற கேஸே இல்ல. சவிக்கமா இருக்கியாப்பா? என்ன கருப்பு உள்ள வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நீ சொல்லாட்டி என்ன, நானே வர்றேன். என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? என்ன கருப்பு இவர்தான் உன் மச்சானா? இவருக்காகத்தான் என்கிட்ட இருந்து ₹1,00,000 வாங்கிட்டு வந்தியா? சும்மா இருக்க மாட்டே நீ. என்ன கருப்பு இதான் பிரச்சனையா? இந்த கூத்தல வர நடந்திருக்கா? என்ன எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்கன்னு தெரியலையே, சொல்லி தொலைங்க. சிஸ்டர் என் தோஸ்த இப்படிலாம் திட்டாங்க. இந்த காலத்துல என் தோஸ்து மாதிரி கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம வீட்டுல மச்சான் கொண்டு வந்து வச்ச பணத்தை காணமேன்னு எடுக்காத பணத்தை தான் பொறுப்பு ஏத்துக்கிட்டு என்கிட்ட ₹1,00,000 கடனா வாங்கிட்டு வந்து இங்க கொடுத்துருக்கான். இந்த காலத்துல இதெல்லாம் யார் செய்வா? இப்ப என்ன உங்களுக்கு உங்க பணம் வேணும் அவ்வளவுதானே? கொடுத்துட்டா இவரை தேடி வரதை நிறுத்திடுவீங்களா? என்ன சிஸ்டர் இப்படி பேசுறீங்க? பணம் கிடக்குது பணம். கருப்பை எப்ப கொடுக்கறானோ அப்ப வாங்கிக்கிறேன். கருப்பை போலீஸ் வந்து என்னமோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு போச்சான். என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். பணத்துக்காக வேண்டிய ஒண்ணும் வரல. உங்களை மாதிரி ஆளுங்க எங்க வீடு தேடி வந்தா எங்க வீட்டுக்கு ஏன் போலீஸ் வராது? உங்க பணத்தை சீக்கிரமே தர சொல்லிடுறேன். கையை எடுத்து கும்பிடுறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. என்ன கருப்பு சிஸ்டர் இந்த காய்ச்சறாக? ஏன் கருப்பு வந்த போலீஸ் உன்னை காணோம்னு வீட்டுல இருந்தவங்களை காய்ச்சின்னு காய்ச்சிட்டாங்களோ? நேரம் காலம் தெரியாம பேசுறீங்க. பா போலாம். ஏன்பா? ஒடுங்க உங்க ₹1,00,000. யாரும் எனக்காக யாருக்கிட்டையும் கடன் பட தேவையில்லை. அண்ணே நீங்க எதுக்கு அண்ணே? சும்மா இருமா. மச்சான் நீங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. நான் உங்க பணத்தை எதிர்பார்க்கறவன் இல்ல. தயவுசெய்து பணத்தை திருப்பி வாங்கிக்கோங்க. என்ன கடனாளி ஆகாதீங்க மச்சான். அதே வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ உங்க வீட்டுல நான் விருந்தாளியா இருக்கேன். என்னால நீங்க நட்டப்பட்டதா இருக்க வேண்டாம். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க. அது போதும். உங்களுக்கு என்ன வந்த வேலை முடிஞ்சு போச்சுல? கிளம்புங்கன்னு வேற தனியா சொல்லணுமா? கிளம்புங்க. இனிமே இந்த பக்கம்லாம் வராதீங்க. கருப்பு என்னையா அது? நான் ஏதாவது தப்பான நேரத்தில் வந்துட்டானா? இப்ப கேள்றா. வந்தவன் வாய வச்சு சும்மா இல்லாம ஜம்மமா பணத்தை கொடுத்தேன்னு பீத்திக்கிட்டல. இப்ப சந்தோஷமா? முதல்ல கிளம்பி தொலை. டேய் நம்ம அப்படியாடா பழகுனா? கேவலம் இந்த பணத்துக்காக வேண்டிதான் உன்னை பார்க்க வந்தேன்னு நினைச்சா? இந்தா நீயே வச்சுக்க. எனக்கு பணமே வேணாமப்பா. யோ சொன்னா புரியாதா உனக்கு? நாங்களே ஏகப்பட்ட ப்ராப்ளத்துல இருக்கோம். நீ வேற வந்து சாவடிக்காத. அதான் பணம் கைக்கு வந்துருச்சுல. கிளம்பு கிளம்பு. வரேன் கருப்பு. வராத. மச்சான் நான் இந்த பணத்தை எப்படியாவது உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். எப்படி? இன்னொருத்தங்கிட்ட போய் கடன் வாங்க போறீங்களா? என்கிட்டயே கௌரவம் பார்க்கறதுல முதல்ல நிறுத்துங்க. பணம் காசு ஒண்ணு பெருசு இல்ல. அதை எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா பேர் அப்படி இல்ல. ஒரு வாட்டி போனா வராது. இனிமே இந்த மாரி சோமாரி எவனும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. எந்த சோமாரி வந்துட்டு போனா? யாரா உன்னை காலையில டென்ஷன் பண்ணது? என்னடா மறுபடியும் போலீஸ் பஞ்சாயத்தா? சித்தப்பா நீங்க வேற சும்மா இருங்க. நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். குழந்தைய கொடுங்க. இந்த பொடி வாடா. இனிமே யாராவது இங்க வரட்டும். ஏமா என்ன உன் புருஷன் பஞ்சாயத்து? இந்த ஆள திருந்தவே மாட்டார். எல்லாம் என் தலை எழுத்து. பொண்டாட்டி கூட மதிக்கல. அப்புறம் ஏன் நிக்கிற? கிளம்பு.
சரி விடுங்க மேடம், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கு. மணியரசுக்கும் அமுதாவுக்கும் தப்பான உறவுல நிரூபிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் மேல விழுந்த கலங்க மட்டும் இல்ல, உங்க மேல விழுந்த பழியும் போயிடும். அது சரி சார். ஆனா மூர்த்தி பத்தி தெரிஞ்ச யாருமே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வரமாட்டேன்றாங்க. ஒரு ஆள் இருக்காங்க மேடம், அவங்க மட்டும் வந்து கோர்ட்ல சாட்சி சொன்னா கோர்ட் கேள்வியே இல்லாம கண்டிப்பா ஏத்துக்கும். அவங்க வேற யாரும் இல்ல, மூர்த்தியோட ஒய்ஃப் சாந்தி தான். கூடவே வளர்ந்து மூர்த்தியோட பொறுக்கித்தனம் பிடிக்காம அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு பிறந்த வீட்டுக்கே போயிட்டாங்க. மூர்த்தியை பத்தி முழுக்க முழுக்க நல்லா தெரிஞ்சவங்க அவன் ஒய்ஃப் சாந்தி மட்டும்தான். அவங்க மட்டும் வந்து சாட்சி சொல்லிட்டா போதும், அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லாம் சரிதான். கட்டின புருஷன் நல்லவன் இல்லை கெட்டவன்னு கோர்ட்டுக்கு வந்து எந்த பொண்ணு தான் சொல்லுவா? அதுவும் புருஷனை கொலை பண்ணி எரிச்ச 2 பேருக்கு சாதகமா யாராவது வந்து சாட்சி சொல்லுவாங்களா? நீங்க சொல்றதும் சரிதான் மேடம். ஆனா மூர்த்தி அந்த சாந்தியை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கான். அதனாலதான் அவனை விட்டு பிரிஞ்சிருப்பா. இப்போ மூர்த்தி காணாம போனதும் அவன் கொலையானதை கேள்விப்பட்டும் சாந்தி கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லையே. இன்னைக்கு மூர்த்தி மேல சாந்திக்கு வெறுப்பு இருக்கலாம். அதனாலதான் அவன் செத்ததை கூட அது அவனுக்கு கிடைச்ச தண்டனை அவன் நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்போ சாந்தி கிட்ட பேசி பார்க்கலாமோன்னு தோணுது. ஆல்ரெடி நான் சாந்தியை பத்தி விசாரிச்சு அவருடைய அட்ரஸ் வாங்கி வச்சிருக்கேன். இந்தாங்க, போய் பேசி பாருங்க. சரி, நான் போய் அந்த சாந்தியை பார்க்கறேன். உன்ன மாதிரி உன் புருஷனால பாதிக்கப்பட்ட இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுன்னு நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவன் விட்ட வழி. சாந்தி, இது வந்துட்டேப்பா. சீக்கிரம் வாமா. உட்காருமா, டிஃபன் சாப்பிடு. அப்பா, எனக்கு பசி இல்ல, மதியானம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். பசி இல்லையா? டைம் ஆயிடுச்சு. தினமும் இப்படி சொன்னா எப்படி? முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு. என்னப்பா? அப்பா சொல்றேன்ல, உட்கார்ந்து சாப்பிடு. உட்காரு. போதும்பா. மெதுவா சாப்பிடு. சாந்தி, ஆபீஸ்ல சொல்லிட்டு சாயந்தரம் சீக்கிரமா வந்துருமா. ஏன்பா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு வராங்கம்மா. என்ன நிம்மதியாவே விட மாட்டீங்களாப்பா? நான் உங்ககிட்ட இன்னொரு கல்யாணம் வேணும்னு கேட்டேனா? நான் இருக்கிறது உங்களுக்கு பாரம் பார்த்தா சொல்லிடுங்கப்பா. நான் ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதம்மா, தாய் இல்லாத பொண்ணுமா நீ. எனக்கும் வயசாயிட்டே போகுது. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வேணாப்பா, ஒரு கல்யாணம் பண்ணி நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இங்க சாந்திங்கிறவங்க நான் தான். ஓ, நீங்க? என் பேர் செல்லம்மா. நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க, உட்காருங்க. யாருமா இவங்க? உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்க? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? மூர்த்தி கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்ட என் தம்பி மணியரசும் என் நாத்தனார் அமுதாவும் ஜெயில இருக்காங்க. முதல்ல அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மேடம். எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். என் புருஷனை கொண்ட அவங்கள பார்த்து நான் தான் நன்றி சொல்லான்னு இருந்தேன். ஆனா அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கிறதா நான் பேப்பர்ல பார்த்தேன். அதனால தான் அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்க விரும்பல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் தான் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இல்ல. அவ ரொம்ப நல்லவ. அவ ஒரு கொரியர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தா. அதுலதான் மூர்த்தியும் மேனேஜரா இருந்தாரு.
செஞ்ச ஒரே தப்பு பாடியை யாருக்கும் தெரியாம எரிச்சதுதான். ஆனா அந்த சிவரஞ்சனி என்கிட்ட வேற மாதிரில சொன்னாங்க. நானும் உங்களை மாதிரி தான் அந்த சிவரஞ்சனியை நம்பினேன். ஆனா நடந்த உண்மை இதுதான்ப்பா. 2 பேரையுமே சிவரஞ்சனி கிட்ட நான் தான் கொண்டு போய் சரண்டர் பண்ண வச்சேன். ஆனா சிவரஞ்சனி இறந்து போன அவ தம்பி உமனைசர்னு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, அதனால தாம் பேர்ல கூட கலங்கம் வந்துடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வீண் பழிய இவங்க 2 பேர் மேல சுமத்திட்டாங்க. அந்த சிவரஞ்சனி எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவ இப்படி எல்லாம் செய்யக்கூடியவதான். என் பொண்ணு விஷயத்துல கூட அவ மூர்த்திக்கு சாதகமா தான் நடந்துகிட்டா. சிவரஞ்சனி செஞ்ச காரியத்தினால எங்க 2 குடும்பமும் தினம் தினம் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவமானத்தை தாங்க முடியாம அமுதாவோட புருஷனும் மாமியாரும் ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? மூர்த்தி தப்பானவன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாரும் வாய் திறக்க மாட்டேன்றாங்க. நீங்க மூர்த்தியோட ஒன்னா வாழ்ந்தவங்க. மூர்த்தியால ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் எப்படிப்பட்டவன் சட்டத்துக்கு முன்னாடி நீங்க தான் வந்து சொல்லணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா உங்களை மாதிரி மூர்த்தியால பாதிக்கப்பட்ட அமுதாவுக்கும் மறுவாழ்வு கிடைச்சிடும். அவங்க தப்பானவங்க இல்லைன்னு இந்த ஊர் உலகத்துக்கு புரியும். அம்மா வேண்டாம்மா, என் மகளை விட்டுருங்க. இப்பதான் அவ மூர்த்தி செஞ்ச கொடுமைய கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு வரா. வாழாவட்டியா இருக்கிற என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இவ இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு ஏறி இறங்கினா அப்புறம் யார் இவளை கட்டிக்குவா? இன்னைக்கு இவளை பொண்ணு பார்க்க வராங்க. முத புருஷனை பறி கொடுத்தவன்னு தெரிஞ்சும் கூட ஒரு புண்ணியவா இவளை கட்டிக்க சம்மதிச்சிருக்காரு. இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தேவையா? சொல்லுங்கம்மா, புரிஞ்சுக்குங்கம்மா, எங்களை நிம்மதியா விட்டுருங்க. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க. போங்கம்மா. மேடம், அந்த மூர்த்தியால நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. தினமும் குடிச்சிட்டு வருவா, என்ன கொடுமைப்படுத்துவா, சிகரெட்டால சூடு வைப்பா. அந்த வடு கூட இன்னும் மரம் அப்படியே இருக்கு மேடம். என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் பல பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருந்தா. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நீங்க எங்க வேணாலும் வர சொல்லுங்க மேடம், நான் அங்க அந்த ஆதாரத்தோட வரேன். வலிக்குதுடா. டேய் மணியரசு, அவுத்து விடுங்கடா. டேய் மணியரசு, டேய் டேய் என்னடா? என்னன்னு தெரியல தல, வலியால துடிக்கிறான், எழுந்துவே மாட்டான். வலிக்குதுடா. சரி நீ போய் இந்த மாத்திரை தண்ணி எடுத்துட்டு வா. டேய் டேய் ஏந்திர மணியரசு, மணியரசு டேய் உட்காரு. அவனை வலிச்சு உட்கார விடா. உட்கார்றா. டேய் டேய் மணியரசு, இந்தா மாத்திரை. டேய் வலியாலே செத்து போயிருவடா. உன் நல்லதுக்காக தான்டா இந்த மாத்திரை. இந்தா சாப்பிடுந்தா. இந்தா தண்ணி குடி. டேய் மணியரசு, ஏன்டா வீணா அடி வாங்கி சாவற? ஒன்னு அடிச்சு அடிச்சு எங்களுக்கு கை தாண்டா வலிக்குது. அப்பப்ப அந்த ஏசி வேற வந்து அடிச்சுட்டு போறாங்க. ஏன்டா இப்படி வீம்பு பண்ற? சொல்றத கேளுடா. அந்த பொம்பளை உன்னை சும்மா விட மாட்டடா. பொம்பளையா அவ? என்னம்மா போட்டு அடிக்கிறா? பேசாம சொல்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயாண்டா. ஏய் தெரியாம தான் கேக்குறேன். உசுறு போனா திரும்பி வருமா? உனக்கும் குடும்பம் குழந்தைன்னு இருக்குல்ல, பேசாம அந்த ஏசி சொல்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு போடா. ரொம்ப பிகு பண்ணன்னு வச்சுக்கா, அந்த பொம்பளை உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு போயிருவா. கொழுப்பு பார்த்தேடா. இவன் திருந்த மாட்டான்.
டேய் பேசாம இவனை நாமளே போட்டு தள்ளிட்டா என்ன? நான் தலை சொல்ற அந்த ஏசி கிட்ட செத்து போயிட்டான்னு சொல்லிட்டோன்னு வையே, நம்ம வேலையை பார்த்து போய்கினே இருக்கலாம். என்ன சொல்ற? அட போத்தல, அந்த சிவரஞ்சனி லேஸ் பட்டவ கிடையாது. மோப்ப முடிக்கிறதுல மோசமானவ. மாட்டிக்கிட்டோன்னு வையே, அப்புறம் நமக்கும் என்கவுண்டர் தான். சுட்டு தள்ளிட்டு போயின்னே இருப்பா. ஆமாடா, நீ சொல்றது சரிதான். அப்போ ஒன்று செய், நீ போயிட்டு ஒரு ஃபுல் ஒன்று வாங்கிட்டு வா. நிம்மதியாக குடிச்சிட்டு இங்கே இருக்கலாம். சரி தல. ஏய் வரும்போது அவனுக்கு டிஃபன் வாங்கிட்டு வா. போ. சரி தல. சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். மேடம், அந்த மூர்த்தியோட ஒய்ஃப் சாந்தியோட அட்ரஸ் கொடுத்தனே, நீங்க போய் மீட் பண்ணீங்களா? சார் ஆமா சார். என்ன சொன்னாங்க? நிச்சயமா அவங்க நமக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். இத்தனை நாள் இருந்த இந்த குழப்பம் விலகிடும் சார். சாந்தி மட்டும் கோர்ட்ல உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இல்லை. மேடம், மணியரசை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், அவனை நினைச்சாதான் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எங்க இருக்கானோ என்னவோ. சார், நீங்களும் கொஞ்சம் மணியரசை பத்தி விசாரிச்சு பாருங்க சார். நானும் விசாரிச்சுதான் இருக்கேன். கவலைப்படாதீங்க மேடம், மணியரசுக்கு ஒன்றும் ஆகாது. அந்த நம்பிக்கையில தான் சார் நான் காத்துட்டு இருக்கேன். ஓகே மேடம், நான் அப்புறம் உங்களை கனெக்ட் பண்றேன். ஐயோ, ஏய் சாவுகிறாக்கி, ஏய் என்னடா என்ன வீலுக்கு நேரா வந்து இவர என்ன காலில் சரக்கா? தொண்டல மோச்சிரும் அவனை அடிங்க. ஆறாண்டா ஐயோ, என்னது? யாரு கிட்டடா? எங்க வந்து எனக்கு சீனா எங்க கிட்டே வா. இங்க ஆளை கூட்டினார உன்னை சாவச்சு வெளி போறடா. என்ன இது? அவனை அநியாயமா அடிச்சு போட்டு நீங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போறீங்க. இந்த இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு. ஆமா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். அவன் கதையை முடிக்கிறான். என்ன பண்றன்னு பாரு. எத்தனை பேர் ஆளை கூட்டினாரு பாரு. பாருங்க, அவர் அடிபட்டு இருக்காரு. வேலையை பார்த்துனுப்பாமா. நீங்க வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க. ஒண்ணு வேணாமா? வாங்க. நீங்க வாங்க, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க. ஒண்ணு வேணாமா? பக்கத்துல தான் ஊடு. சரி வாங்க. அங்க எடுத்து போ விடுறமா. நீங்க வாங்க முதல்ல. இந்த ஊடுதாமா. சரி வாங்க. பாத்து பாத்து. இதாமா என் ஊடு. சரி நான் போயிடுறேமா. நீங்க வாங்க வாங்க. தல தல. டேய் என்னடா எங்கடா போய் விழுந்து தொலைச்ச? என்னாச்சுடா? இல்ல தல, பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரன் என்ன இஷ்டம் தல. என்னன்னு கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய பைப் எடுத்து என் தலையில அஷ்டா தல. அவனை உண்டிலன் பண்ணும் தல. வாத்தல போலாம். மேடம், உங்களுக்கு அந்த ஆட்டோக்காரன் தெரியுமா மேடம்? சொல்லுங்க மேடம், அவனை உண்டிலன் பண்ணிடுற சொல்லுங்க மேடம். என்னங்க இது? அவர் கடிப்பட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. இல்ல இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன் தல. அவனை அடிச்சே ஆகணும் தல. வாத்தல போலாம். டேய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் அடிக்கலாம். வாடா வாடா தல. அவனை அடிக்கணும் தல. நீங்க போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ரத்தம் ஊத்துதுங்க. டேய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடிக்கலாம். வாடா வாடா. ஏறா வந்து அடிக்கணும் தல. பாத்து கொஞ்ச நேரம் உட்காருங்களா? சீக்கிரம் கூட்டிட்டு. ரொம்ப நன்றிங்க மேடம். நீங்க போங்க, பரவாயில்ல. பாத்து பாத்து வாடா. சரி பைக் எங்கடா? பைக் அங்கே ஊந்து கிடக்குது தல. அங்கே விட்டு வந்துட்டேன். வலிக்குதுடா. அவுத்து விடுங்கடா.
மணியரசு 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 ஐயோ, மணியரசு 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 என்ன கதவு போட்டிருக்கீங்க? மணியரசு எப்படி மணியரசு மணியரசு ஏந்திரி ஏந்திரி பாபுதலை ஏந்திரி. என்னாச்சு உனக்கு? என்ன இந்த கோலம்? யாரு உன்னை இப்படி அடிச்சா? என்ன மணியரசு பாத்து பாத்து என்னடா இப்படிடா இங்க வந்த? அக்கா நீ எப்படி இங்க? அவங்க யாரும் உன்னை பார்க்கலையே? இல்ல. அண்ணன் எப்படி இருக்காரு? ஐயோ அண்ணா நல்லா இருக்காரு. அவருக்கு கிட்னி குடுக்கறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. நீ எப்படி இங்க வந்த? ஏன் இப்படி பண்ற? உன் ஃப்ரெண்டு சிவரஞ்சன் கிட்ட போய் கேளு. அவ சொல்லுவா நான் எப்படி இங்க வந்தேன்னு. என்னடா சொல்ற? அவதான் 2 கைதிகளை விட்டு எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சுட்டா. அடைச்சு வச்சு அமுதாக்கு எதிரா ஸ்டேட்மெண்ட் எழுதி தர சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நான் உயிரே போனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டேன். மணியரசு இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. நீ வா, முதல்ல போயிடலாம் வா. எங்க போறது? சரண்டர் ஆயிடு. இங்க உனக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த சிவரஞ்சனி என்ன வேணாலும் செய்வா. ஏற்கனவே உன் பேச்சை கேட்டு நானும் முதல் சீரழிஞ்சது பத்தாதா? இனிமே உன் பேச்சை கேட்கறதா இல்ல. வழிவிடு. மணியரசு என்ன எங்க போற நீ? எங்கேயோ போறேன். உனக்கு என்ன? வழிவிடக்கா. முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் முதல்ல வாசுவை பார்க்கணும். அமுதாக்கு எனக்கு தப்பான உறவு இல்லைன்னு வாசுவுக்கு புரிய வைக்கணும். அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு முன்னாடி அண்ணனை போய் பார்க்கணும். வழிவிடுக்கா. முடியாது. இரு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? வெளியில ஷூட்டிங் ஆர்டரோட போலீஸ் சுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீ வெளியே போனா உன்னை சுட்டு தள்ளிடுவாங்க. இப்போதைக்கு ஜெயில் மட்டும் தான் உனக்கு பாதுகாப்பான இடம். நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு மணியரசு. சத்து போன மூர்த்தியோட பொண்டாட்டிய நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். அவங்க நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அந்த மூர்த்தி எப்படிப்பட்டவன்னு நிரூபிச்சுட்டா தற்காப்புக்காக பண்ண கொலையன நம்ம கேஸ ஃபைட் பண்ணிடலாம். அது வரைக்கும் நீயும் அமுதாவும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உனக்கு எத்தனை தடவை பட்டாலும் புத்தியே வராதா? எங்க மேல விழுந்த பழிய துடைக்கிற வரைக்கும் அந்த சிவரஞ்சனி பார்த்துட்டு சும்மாவா இருப்பா? ஷூட்டிங் ஆர்டர் வேற வாங்கியிருக்கால, அவளை சும்மா விடக்கூடாதுக்கா. இது வரைக்கும் அவ என்னை ஒளிச்சு வச்சு ஆடுனா, இனிமே நான் காட்டுறேன் பாரு அவளுக்கு கண்ணாபூச்சி ஆட்டம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. அந்த சிவரஞ்சனியோட மோதி ஜெயிக்கிறது முக்கியம். உன் உயிர் தான் முக்கியம். உங்க மேல விழுந்த கலங்கத்தை துடைக்கிறது தான் முக்கியம். டேய், கவிதாவும் குழந்தைய கொஞ்சம் நினைச்சு பாரு. யாருக்காக இல்லைனாலும் அவளுக்காகவது என் பேச்ச கேளு. மணியரசு, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நீ இப்ப ஓடுனா அந்த சிவரஞ்சனி சும்மா இருக்க மாட்டா. நம்ம குடும்பத்துல எல்லாரையும் பழி வாங்கிடுவா. யாருமே நிம்மதியா இருக்க முடியாது மணியரசு. யாருமே இல்லாம சின்ன புள்ளைய வச்சுக்கிட்டு கவிதா எவ்வளவு தவிக்கிறா. இப்ப நீ ஓடி போயிட்டா அந்த சிவரஞ்சனி நிச்சயமா அவளை கொண்டு போய் உள்ள வச்சிடுவா. அதுக்கு தானே சொல்றப்பா, கொஞ்சம் நிதானமா இது. இது வரைக்கும் நீ அவசரப்பட்டதெல்லாம் போதும். இனிமையாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசி. அண்ணனுக்கு நீ கிட்னி கொடுக்கறது மட்டும் சாத்தியமே இல்ல. போலீஸ சட்டமா அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்காது. இங்க பாரு, நீ வெளியில இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்ப. நீ திரும்பி உள்ள போனாதான் அந்த சிவரஞ்சனிக்கு பயம் வரும். அந்த பயத்தோடும் படப்படப்போடும் வச்சாதான் நாம சாதிக்க முடியும். மணியரசு, மணியரசு, நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கொஞ்சம்
பயங்கரமா அழுகுத்தல. அந்த ஆட்டோக்காரனை விடக்கூடாதுல, அவனை தூக்கிடணும். என் கையால அவனை தூக்கணும். நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டணும். ஏய் அதை விட்றா, எல்லாத்தையும் ஆற போட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். டேய் நம்ம கையில் மணி அரிசி இருக்கிற வரைக்கும் நாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அந்த ஏசி கொடுத்த வேலை மட்டும் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கலாம்டா கச்சேரி. டேய் நீ போய் அப்படி உட்கார்ற, பாத்துறா. பார்த்து இரு வந்துடுறேன். டேய் மணி அரிசி காண்டா தல. என்ன தல சொல்றா? ஆமாடா வந்து பாடுறா, காணடா. தல ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பானா தல? டேய் அவனை கட்டி போடுறதா, எப்படிடா பாத்ரூம் போயிருப்பான்? ஆமா இல்ல. டேய் பின்னாடி கதவு மூடி வச்சிருந்தல. டேய் என்னடா யோசிக்கிற? அது காலையில தம் அடிக்கலான்னு கதவு தந்தேன். 3 இல்லன்னு ஞாபகம் இல்ல தல. டேய் உன்ன இறா வந்து வச்சுக்கிறேன் தல. டோர் லாக்கில் தானே இருக்கு, எங்க போயிட்டான் இவன்? உள்ளதான் எங்கேயாவது இருக்கணும். டேய் என்னாச்சு? பின்னாடி கதவு பூட்டி தானே இருக்கு. தல முன்னாடி கதவு பூட்டு போனோம். ஆமா. பின்னாடி லாக்ல இருக்குது. ஆமா. அவன் தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல தல. மேலதான் என்ன இருப்பான் பார்த்தல தெரியல. என்ன 2 பேரும் பராக் பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன தலையில கட்டு? பைக்ல இருந்து ஊண்ட மேடம். என்ன ட்ரங்க் அண்ட் டிரைவா? ஒழுங்காவே இருக்க மாட்டீங்களா? உங்களெல்லாம் நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். டிபார்ட்மெண்ட் உங்களே தேடிட்டு தான் இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. என்ன திருன்னு முழிக்கிறீங்க? உங்க பார்வையே சரியில்லையே. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மேடம். மணி அரசேங்க. மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம். மேடம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம். என்னாச்சு? மேடம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம். என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறல? வாயை திறந்து சொல்லுங்க. எழுந்திருங்க. எங்களை மன்னிச்சிருங்க மேடம். இவனுக்கு அடிபட்டுச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன் மேடம். கதவை நல்லா தான் பூட்டி போனேன் மேடம். வந்து பார்த்தா மணி அரசை காணோம் மேடம். மேடம் எங்களை சுற்றாதீங்க மேடம். மேடம் அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது மேடம். முன்னாடி காட்டியும் பூட்டி வச்சிட்டோம், பின்னாடி காட்டியும் பூட்டி வச்சிட்டோம். அவன் இங்கதான் எங்கேயோ மேல ஒளிஞ்சிருப்பான் மேடம். சொல்லிட்டே இருக்காத, சொல்லிட்டே இருக்காத. போ போய் தேடு. போ. நீ இந்த பக்கம் போய் தேடுறா. சரி போ. இல்ல மேடம், அங்க இல்ல மேடம். ஏய் உடே போ போடா. சரி மேடம். விட மாட்டேன் உன்னை, விட மாட்டேன்.
எல்லா இடமும் தேடிங்களா? கிடைச்சானே? மேடம் அது வந்து மேடம் அவனை கட்டி வச்சிருந்த கயித்துல அவனை கட்டி வச்சிருந்த கயித்துல அந்த கைத்தையை வச்சு மேல இருந்து கீழே இறங்கி எப்படியோ தப்பிச்சிட்டான் மேடம். Damn it! ஹாட் போலீஸ் ஸ்டேஷன். சிவரஞ்சனி பேசுறேன். ஜெயில இருந்து தப்பிச்ச மணியரசு அந்த ஏரியாவில சுத்திட்டு இருக்கதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஏரியா போலீஸ் அலர்ட் பண்ணுங்க. ஒரு வண்டி விடாம எல்லா வண்டியும் நல்லா தேட சொல்லுங்க. ஹரி அப். போட்டோ இருக்குல்ல? ஹரி அப். ஏய் வாடா. நீ வாடா. மேடம் ஏய் நல்லா தேடுங்க. அவ இருந்த நிலைமையில ரொம்ப தூரம் தப்பிச்சு போயிருக்க முடியாது. அவ கிடைக்கணும். அவ கிடைக்கலனா இல்ல மேடம் நீங்க ரெண்டு பேரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. சரி சீக்கிரம் போடா. போ சீக்கிரம் போ. சீக்கிரமா போய் தேடுங்க. சரிங்க மேடம். இந்த தடவையோ ரெண்டு பேரும் கோட்டை விட்டுறதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாட்டிருந்தா என்ன ஆயிருப்போம்? ரெண்டு பேரும் சத்து போயிருப்போம். மணியரசு, நீ வெளியே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திக்கு திக்குங்குது. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம், இந்த நரக வேதனை வேண்டாம். பேசாம நான் சொல்றது கேளு. சரண்டர் மட்டும் நாக சொல்லாத கார். ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? மணியரசு, மணியரசு கொஞ்சம் நில்லு. நான் செஞ்ச கொலைக்கோ இல்ல தண்டனைக்கு பயந்தா நான் ஓடல. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அதை செய்ய விடு. என்னை தடுக்காத. இனிமே எப்பவுமே உன் பேச்ச கேட்கறதா இல்ல. என்ன மன்னிச்சிரு. இதான் உன் முடிவா? ஆமா. இதான் உன் முடிவா? ஆமா. அப்படின்னா போ, அந்த ரவுடிங்க வரட்டும். உன் கட்டை நான் தான் அவுத்து விட்டேன்னு சொல்லி அந்த சிவரஞ்சனி கிட்ட நான் மாட்டிக்கிறேன். அக்கா என்னக்கா நீ? போறேன்னு சொன்னல, போடா. அக்கா நான் போடா. அக்கா நான் சொல்றது கேளு. என் கிட்ட பேசாத. போறேன்னு சொன்னல, போ. டேய் வாங்க, இங்கதான்டா இருக்கான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.